Hi friends, welcome back to my channel Yummy Cooking with Noori. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கஸ்டர்ட் செய்ய போறோம். எல்லாரும் செய்வாங்க தான். நான் என் ஸ்டைல்ல செய்றேன் फ्रेंड्स. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க फ्रेंड्स, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டர்ட்க்கு தேவையான பொருளை பார்க்கலாம். பால் 1/2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். ஒரு ஆப்பிள் 1 கப் இருக்கு. ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன். போமோகிரானேட் 1 கப், கிரேப்ஸ் 1 கப், பனானா 1 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கம்மியாகவும் இன்க்ரீஸ் ஆகவும் பண்ணலாம். 2 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பால் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி போடாமல் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன்னா பால் இந்த மாரி கிளறி விட்டுறணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். லைட்டாக சூடாகின உடனே நம்ம 2 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கஸ்டர்ட் பவுடரில் பால் இப்போது 2 ஸ்பூன் நான் இதில் போட்டிருக்கேன். நான் இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். டைரெக்டாக நம்ம நீங்கள் போட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும். அதனால நான் வந்து இந்தமாரி கிளறிட்டு அதுக்கப்புறமா பாலில் ஆட் பண்ணிவிடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து தனியாக பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து டைரெக்டாக பாலில் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா கிளறி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே இது அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, கீழே அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. கெட்டியாகவும் இல்லை பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனோடனே ஒரு 5 மினிட்ஸு நம்ம கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சிடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே எடுத்து கீழே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் கஸ்டர்டை. இப்போ வந்து நல்லா கஸ்டர்ட் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிடலாம். ஆப்பிள் போடலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் பனானா, கிரேப்ஸ், போமோகிரானேட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியில் வந்து ஃப்ரூட்டி ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.